நம் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த உடல் உயிரால் உருவாக்கப்பட்டது. இந்த உயிர் பூமிக்குள் விளைந்த சக்தியை எடுத்து உடல் பெற்றது. ஆக இந்த பூமியும் ரிஷிகளால் படைக்கப்பட்டது என்று அந்த அடிப்படையில் நாம் எண்ணி அந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலான ஆலயத்திற்கும் அந்த மகரிஷிகள் தன் படைப்பை தன்னை போன்று தன் இனமாக உருவாக்க வேண்டும் என்று அவள் உருவாக்கி அந்த அடிப்படையிலே மனிதனை உயர்ந்த நிலை பெற செய்வதற்காக கொடுக்கப்பட்ட சக்திகள் என்று இந்த பூமிக்குள் விளைந்த அனைத்தையுமே புவனேஸ்வரி என்று வணங்கி இந்த உயிரை வணங்கி இந்த உடலை வணங்கி இந்த உடல் உறுப்புகளை வணங்கி புவனேஸ்வரி என்று போகர் எதை பூஜித்து தனக்குள் அந்த சக்தி வாய்ந்ததாக உருவாக்கினாரோ அந்த அடிப்படையில் நாம் விண்ணினுடைய ஆற்றலை துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை கொடுக்கின்றோம், அந்த சக்தியை ஊட்டுகிறோம் என்ற நிலையில் நம் உடல் உறுப்புகளை எண்ணி நாம் தியானிப்போம், அந்த சக்திகளை பெறச் செய்வோம். அது சாதாரண இந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலே என் உடலிலே அல்லது இந்த உறுப்பிலே அல்லது இந்த இடத்திலே இந்த வேதனை இருக்கின்றது, இந்த வலி இருக்கின்றது, அல்லது இந்த கிருமி இருக்கின்றது, அல்லது இந்த நோய் இருக்கின்றது, அல்லது இந்த குறைபாடு இருக்கிறது என்று அதையெல்லாம் விடுத்துவிட்டு அதை பற்றி எண்ணமே நாம் செலுத்தாதபடி நமக்கு எது தேவையோ அதை பெற வேண்டும் என்று எதை உருவாக்க வேண்டுமோ அதை நாம் பெறுவோம் என்று மன உறுதியோடு நம்பிக்கையோடு நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தியை பெற செய்வோம். ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதில் நம் அழுத்தத்தை அதிகமாக செலுத்தி நம் உயிரில் அழுத்தத்தை அதிகமாக செலுத்தி அந்த உயிரோடு அது எப்படி அழியாத நிலைகள் கொண்டு நட்சத்திரத்திலே உருப்பெற்றதால் அழியாத நிலைகள் கொண்டு இந்த உயிர் எப்படி சக்தி வாய்ந்ததாக வேக நிலை பெற்றிருக்கின்றதோ அதை போன்று வளர்த்தவன் என்று துருவ நட்சத்திரமாக வேக நிலையாக பெற்றிருக்கின்றானோ அந்த சக்தியைத்தான் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு கொடுக்கின்றோம். இந்த பூமிக்குள் விளைந்த அந்த சத்திலே தான் நாம் அந்த வேகா நிலை பெறக்கூடிய அழியா நிலை பெறக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளை ஊட்டுகிறோம் என்று இந்த அடிப்படையில் நாம் தியானிப்போம். அதை சாதாரணமாக நாம் உணவை உட்கொள்வதை நம் சிறுகுடல் பெருகுடல் அது ஜீரணித்து அது அந்த சத்தை இப்படி மாற்றி இந்த உடல் உறுப்புகளை மற்ற நிலைகளை அது சீராக இயக்குவதற்கு இது உணவாக செயல்படுகிறது என்று நாம் அதை அந்த நிலையில் என்னால் அதை காட்டிலும் உயர்ந்த நிலையாக இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய ஒவ்வொன்றையுமே பேரருள் பேரொழியாக அத்தகைய சக்தி வாய்ந்த நிலையாக நாம் உருவாக்க வேண்டும். எப்படி வராகன் அது நாற்றம் என்று எண்ணாது அதற்குள் ஊடுருவி அதில் நல்லது மறைந்திருக்கிறது என்று அந்த நல்லதை தேடும் நிலையாக நாற்றத்தை விடுத்துவிட்டு நல்லதை நுகர்ந்து அப்படி உருப்பெற்ற வளர்ச்சி தான் நாம் இன்று மனித உடலாக இந்த உறுப்புகளாக நாம் பெற்று அந்த பண்டிகையாக இருக்கப்படும் பொழுது நாம் சுவாசித்த அந்த நல்லதை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி எடுத்து கூர்மையாக எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் இந்த உறுப்புகளாக நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதை போன்று இந்த சரீரத்தில் இப்பொழுது நாம் வாழும் காலத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இந்த சாக்கடையாக இருக்கும் இந்த காற்று மண்டலத்திலும் சரி அல்லது அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சாக இருந்தாலும் சரி இந்த வராகன் நாற்றத்தை எண்ணாது அதற்குள் நல்லதை அதை எப்படி பிளந்து எடுத்ததோ அதையே நாம் நம்முடைய எண்ணத்தினுடைய கூர்மையாக அமைத்து அப்படி பெற்ற மகரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு உணவாக கொடுப்போம். நம் உடல் உறுப்புகள் அனைத்தையுமே அத்தகைய சக்தி வாய்ந்த உறுப்புகளாக நாம் உருவாக்குவோம். அது அந்த அடிப்படையில் நாம் நம் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறச் செய்வோம். அந்த அடிப்படையில் நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும்
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த வாழ்க்கையில் நம்மை மோதக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, இந்த எதிர்நிலைகளுக்குள் சிக்காதபடி ஞானிகள் காட்டிய அருள்வழியிலே அதை நாம் சமமாக பார்த்து, சரி அருள்வழியிலே இதை நாம் பார்ப்போம், எத்தனையோ நாம் சமாளித்திருக்கின்றோம், இதையும் நாம் சமாளிப்போம், இதையும் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்றுவோம் என்று மகிழ்ச்சிக்கும் இடம் கொடுக்காது, வேதனைக்கும் இடம் கொடுக்காது, மன நிறைவாக அமைதி கொண்ட நிலையில் செயல்பட்டோம் என்றால் இந்த கணையங்கள் அனைத்துமே சர்க்கரை நோய் என்று சொல்லுகின்றார்கள், உப்புச்சத்து என்று சொல்லுகின்றார்கள். இதுபோன்று நாம் எதையெல்லாம் எண்ணி இந்த உடலுக்குள் குறைபாடு என்று எண்ணி, அல்லது நாம் குறைபாடு என்று எண்ணவில்லை என்றாலும் நம்மை அது குறையாக இதுபோன்று செயல்படுத்தும் நிலைகளை நாம் அறவே முழுமையாக சுத்தமாகவே நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அந்த அகசியின் சமமான நிலைகள் கொண்டு செயல்பட்டது போன்று நாமும் அந்த உயர்ந்த அடிப்படையிலே நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளை கொண்டு சென்றோம் என்றால், என்னால் அதைத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என்று நம் கணையங்களை உருவாக்கிய அணுக்களுக்கு உணவாக கொடுக்கும்படி சொல்லுகின்றாரே தவிர, நம் உடலிலே சர்க்கரை உருவாக்கக்கூடிய அணுக்கள் இருக்கின்றது, அதை துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி வந்து அதை வீழ்த்திவிட்டு நம்மை காப்பாற்றுகிறது என்று இதுபோன்று பக்தியினுடைய அடிப்படையிலே எண்ணாதபடி அந்த மகரிஷிகளும் ஞானிகளும் அவர்கள் வாழ்க்கையில் வந்த எதிர்நிலைகளை அவர்கள் எப்படி சமாளித்தார்களோ, அதை எப்படி மாற்றி அமைத்தார்களோ, அவருடைய தங்களுடைய பண்புகளை தங்களுடைய செயலாக்கங்களை எப்படி சமப்படுத்தினார்களோ அந்த ஞானம்தான் நமக்கு தேவை. அதனால்தான் குருநாதர் அடிக்கடி சொல்வது அந்த ஞானிகள் தான் நமக்கு தேவை என்று சொல்லுகின்றனர். ஆக நாம் துருவ நட்சத்திரத்தையோ சப்தரிஷி மண்டலத்தையோ மகரிஷிகளோ பக்தியினுடைய அடிப்படையில என்ன, என்னால் பக்தி என்றால் சாமியை வேண்டினால் சாமி அந்த சக்தி நமக்குள் அந்த இது கொடுக்கப்படும் பொழுது அது மற்றவைகளை அழித்துவிடும், நம்மை காப்பாற்றிவிடும் என்று ஒரு சாதாரண நிலையில் ஒரு மேலாட்டமாகத்தான் நினைக்கின்றோம். அப்படி என்ன அதுபடி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து அந்த ஞானத்தின் வழித்தொடராக நம் உறுப்புகளுக்கு நம் அணுக்களுக்கு இது பாய்ச்சினம் என்றால் அந்த ஞானத்தின் வழித்தொடராக அந்த அணுக்கள் அது இயங்க தொடங்கும். நம் உடலில் எந்த அணுக்கள் உருவாக அது உருப்பெற்று அந்த உறுப்புகளாகவும் அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த அணுக்களிலேதான் நாம் இந்த ஞானத்தை பெற செய்ய முடியும், அந்த ஞானத்தையும் வளர்க்க முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அழித்துவிட்டு நாம் புதுவாக உருவாக்குவது இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்திலும் தான் இந்த துருவ நட்சத்திரத்தை இணை சேர்க்கின்றோம். அதனால்தான் குருநாதர் உங்கள் உயிரை நான் கடவுளாக வணங்குகிறேன் என்று அவர் இன்று உயர்ந்த நிலை பெற்றிருந்தாலும் நம்மை வணங்குவதனுடைய நோக்கமே அதுதான், உடலை ஆலயமாக பார்ப்பதனுடைய நோக்கம் அதுதான். இந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால் இந்த புவிக்குள் விளைந்த உணவினுடைய இயக்கம் எதுவும் நம்மை சாராது, அந்த ஈர்ப்புக்கும் நாம் செல்ல மாட்டோம். அந்த புவியினுடைய ஈர்ப்பு இருப்பதால் தான் இந்த உடலுக்குள் ஏதாவது குறைபாடு வந்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துவிட்டால் மீண்டும் நம்முடைய எண்ணங்கள் இந்த புவியின் ஈர்ப்புக்கே சென்று அந்த அடிப்படையில் நாம் செல்லப்படும் பொழுது இந்த உடல் பற்றே வருகின்றது, இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வே வருகின்றது. நாம் எண்ணவில்லை என்றாலும் சரி, உடலுக்குள் விளைந்ததும் சரி, சுற்றி இருப்பவர்கள் சொல்லி நம்மை ஞாபகப்படுத்தி உனக்கு சர்க்கரை சத்து இருக்கின்றது, உப்பு சத்து இருக்கின்றது, உனக்கு இரத்த அழுத்தம் இருக்கின்றது, உனக்கு மூச்சு திணறல் இருக்கிறது என்று அவர்களும் ஞாபகப்படுத்தி அல்லது ஞாபகப்படுத்தப்படும் பொழுது திரும்ப திரும்ப அதே எண்ணி திரும்ப திரும்ப அதன்பாலே நம்முடைய நினைவுகள் செல்லப்படும் பொழுது நாம் போகும் ஞானப்பதையை ஏதோ தியானம் செய்கின்றோம், எப்படியாவது நாம் சப்தரிஷி மண்டலம் சென்றால் போதும் என்று அல்லது எப்படியாவது சென்று விடுவோம் என்று இந்த அடிப்படையிலே தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அது அல்லாதபடி அந்த ஞானிகள் பெற்ற ஞானத்தை, மெய்ஞானத்தை, மெய்ப்பொருளை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இதை பாய்ச்சினம் என்றார். குருநாதர் எப்படி ஞானத்தின் வழித்தொடராக வெளிப்படுத்துகின்றாரோ நம்மை எல்லாம் அந்த அறிவழிக்கு அழைத்து செல்கின்றாரோ நாமும் இந்த சமுதாயத்தை, இந்த உலக மக்களை நாம் அழைத்து செல்ல முடியும். இல்லை என்றால் இந்த வயது இது இப்படித்தான், இந்த வயதில் இது வரும், இந்த வயதிற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று
இந்த வெளி உலகத்திலே எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்களோ, ஏதாவது ஒன்று ஆய்விட்டால் நம் குடும்பத்திலும் சரி, மற்றவர்களும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி, இது உடனடியாக இங்கே செல்ல வேண்டும், அங்கே செய்ய வேண்டும், இதற்கு இப்படித்தான் சிகிச்சை எடுக்க வேண்டும், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இங்கிட்டும் இல்லாத அங்கிட்டும் இல்லாத நம்முடைய நினைவு எண்ணங்கள் அதிலேதான் சுழன்று கொண்டிருக்கும். அது இல்லாதபடி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு மெய்ஞானத்தை, மெய்ப்பொருள் காணும் திறனை, அதைத்தான் இருளான அண்டங்களை ஒளியான அண்டங்களாக மாற்றும் நிலையாக மகரிஷிகள், ஞானிகளுடைய செயல்பாடுகள் அமைகிறது என்று நமது குரு உணர்த்துகின்றார். ஆக நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஒளியான அணுக்களாக நாம் உருவாக்குவோம். அதை சமப்படுத்தி அந்த நிலைகள் பெற்றாலே இந்த சர்க்கரை நோய் என்றோ, மூச்சு திணறல் என்றோ, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, இதற்கு பின் பரீட்சித்து பார்த்தாலும் இருக்காது, அல்லது அந்த உணவின் இயக்கமே வராது, அல்லது அந்த நினைவு வந்தாலும் இந்த உயர்ந்த சக்தியை எடுத்து மீண்டும் அதை செயல்படுத்தும் பொழுது அதுவே இந்த உயர்ந்த சக்தியை பெறச் செய்து நம்மை அந்த இருளில் இருந்து மீட்டக்கூடிய அருள்வெளியில் அழைத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பமாக அது அமைந்து நாம் அந்த உயர்ந்த நிலை பெறக்கூடியதாக அமையும். அது சிறுதுளி பெருவெல்லம் போன்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அருள் உணர்வுகளை, மெய்ஞானத்துடைய வழித்தொடரை நாமும் பெற்று அனைவரையும் பெறச் செய்யும் செயலாகவே, அந்த உயர்ந்த உணர்வை வளர்க்கும் செயலாகத்தான் நாம் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அந்த சர்க்கரையால் உருவான அணுக்களை அழிக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும், கொல்ல வேண்டும், அதை நசுக்க வேண்டும், அதை பொசுக்க வேண்டும் என்ற நிலை இல்லாதபடி அந்த அருள் உணர்வுகளை நாம் பாய்ச்சி அந்த அணுவை ஒளியான அணுவாக நாம் உருவாக்க செய்ய முடியும். அதைத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமது ஞான குருக்கு தெளிவாக உணர்த்தி, இந்த துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய நஞ்சை அது எப்படி உணவாக எடுத்து அந்த நஞ்சைத்தான் ஒளியாக மாற்றுகின்றது. அதான் வேகா நிலை என்று சொல்வது. ஆக நஞ்சை அது எப்படி ஜீரணித்து ஒளியாக மாற்றுகின்றதோ அத்தகைய ஞானிகள் தான் நமக்கு தேவை என்று குரு சொல்லுகின்றார். ஆக நஞ்சை வீழ்த்துவதற்கு நாம் வரவில்லை, நஞ்சை ஒளியாக மாற்றுவதற்குத்தான் வருகின்றோம். நஞ்சை ஒளியாக மாற்றக்கூடிய பயிற்சியைத்தான் நமது தியான பயிற்சியாக நமக்கு குரு கொடுத்துள்ளார்கள். அதனால்தான் நாம் பாடலை பாடும் பொழுது, நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே. எல்லா நினைவு என்றால் பல கோடி சரீரங்களில் தீமைகளை வென்று, அதாவது தீமைகளை வென்று என்று இந்த இடத்திலே சொல்லப்படும் பொழுது உயிரணுவாக விண்ணிலே உதித்து இந்த பூமிக்குள் விஜயம் செய்தால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சரீரத்திலும் எத்தனையோ இருளான உணர்வுகளை சுவாசித்து சுவாசித்து அந்த இருளான நிலையிலிருந்து ஒளியான நிலைகளாக பெருகி பெருகிதான் முழு முதல் கடவுளாக மனிதனாக வந்துள்ளோம். ஆக அந்த தொக்கியுள்ள விஷயத்தையும் நாம் ஒளியாக மாற்றிடும் நிலைதான் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த உயர்ந்த சக்தியை பெறச் செய்யக்கூடிய சந்தர்ப்பம். ஆக எந்த உடலில் இருந்தமோ, எந்த உடலில் இந்த அணுக்கள் விளைந்திருக்கின்றதோ அதை வைத்துத்தான் நாம் உயர்ந்த சக்தியை எடுக்க முடியும், உயர்ந்த சக்தியை கொண்டு வர முடியும், அந்த உயர்ந்த நிலைகளாகவும் ஆக்கவும் முடியும். அதனால்தான் இந்த உயிர் இந்த சரீரத்தை உருவாக்கி உள்ளது. ஆக இந்த சரீரத்தை நாம் ஆலயமாக நம்முடைய சரீரத்தையே வணங்கி நம்முடைய சரீரத்தையே அந்த அருள் சக்தி பெறக்கூடிய உயர்ந்த நிலை பெறக்கூடியதாக நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது உயிர் என்ற நிலையில் அந்த ஈசன் வீட்டிற்கும் ஆலயமாக அதை பூஜித்து அதற்கு சேவை செய்வதாக நாம் எண்ணி தியானித்தோம் என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் எத்தகைய நிலையிலும் எந்த தீமையும் நம்மை சாடாது, எந்த தீமையான உணர்வுகள் நம்மை இயக்காது, எந்த கவலையோ சோர்வோ சஞ்சலம் எதுவுமே நம்மை இயக்காது. அந்த அருள் வழிக்கு நாம் நம்முடைய எண்ணங்களை பக்குவப்படுத்தி சமப்படுத்தி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை பெற்றுத்தர வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம் கண் கருமணிகளில் இப்பொழுது நாம் தியானத்தின் மூலமாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை எண்ணி ஏங்கி எடுத்து பதிவு செய்கின்றோம். இதை மேலும் நாம் வளர்த்திடும் நிலையாக குருநாதருடைய உபதேசங்களை நாம் இந்த கண்ணின் நினைவு கொண்டு பதிவாக்க வேண்டும். என்றால் இது நடந்த நிகழ்ச்சி என்று ஒன்றை குருநாதர் குறிப்பிடுகின்றார். ஆரம்ப காலங்களில் இதுபோன்று ஒரு உடலிலே நோயுற்று அந்த நோயை குறைக்க வேண்டும், அதை அகற்ற வேண்டும் என்று எம்மிடம் வந்தாலும் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் இருப்பவர்களையும் விட்டு அதை அவர்களுக்கும் காட்சியாக நடப்பதை காட்டுவது வழக்கம் என்று குரு சொல்லியிருக்கின்றார். அதுபோன்று ஒருவருக்கு அந்த உடலிலே உள் உறுப்புகளில் அந்த நுரையீரல் பாகங்களிலே குறைபாடு என்று வரும் பொழுது ஞானகுரு அவர்களுக்கு அந்த அம்மாவிற்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்து அந்த மகிழ்ச்சி உணர்வுகளை அவர்கள் சுவாசத்திலே கலந்து அவர்கள் அதை பெற வேண்டும் என்று அதை போன்று செயல்படுத்திக் கொண்டிருந்தேன். அருகில் இருந்த அவருடைய பிள்ளைக்கும் இதை காட்சியாக காண்பிக்கப்படும் பொழுது நீ எதை காணுகிறாய் என்று அந்த சிறுவன் மூலமாகவே அதை வெளிப்படுத்தினேன்.
அப்பொழுது அந்த சிறுவன் தன்னுடைய தாயினுடைய உடலிலே அந்த நுரையிலே உபாதைக்குண்டாகி அந்த உறுப்பு எவ்வாறு அது வலுவிழந்த நிலைகள் அது துடித்துக் கொண்டுள்ளது. ஆனால் குரு அந்த நோய் அது அகல வேண்டும், அந்த உறுப்பு அது சீராக இயங்க வேண்டும். அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் அந்த மகரிஷிகள் ஞானிகளால் பெற்ற அந்த பச்சிலைகள் மூலிகைகளுடைய அரும்பெரும் சக்திகள் அங்கே படர வேண்டும் என்று இந்த உணர்வுகளை பாய்ச்சப்படும் பொழுது அந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த உணர்வின் அலைகள் அந்த நுரையீரல் பகுதிகளிலே புதுவிதமான சத்தாக அது படர்வதாகவும் அது காட்சியாக அவனுக்கு தெரிகின்றது. அப்பொழுது அந்த வலுவிழந்த நிலைகள் சீராகி அந்த நுரையீரல் அந்த முதலிலே உற்சாகமில்லாது இயங்கியது வலுப்பெற்று சீராக இயங்குவதும் அந்த நல்ல அணுக்கள் அதனால் ஒரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக புதுவிதமான சத்தாக அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு, அதாவது ஞானகுரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய சக்திகள் அது எப்படி அங்கே புதுவிதமாக இணைகின்றது, அந்த உறுப்பு சீராக இயங்குகின்றது, அந்த சுவாசம் சீராக இயங்குகின்றது, அங்கே வலி நீங்கி அந்த வேதனைகள் அகன்று அந்த தாய் எப்படி மகிழ்ச்சியான நிலைகள் அடைகிறது என்பதை அந்த அவனுடைய குழந்தையை அது வெளிப்படுத்தி என்னால் இதெல்லாம் ஆரம்பத்திலே செய்த நிலைகள் என்று சொல்லுகின்றன. அது இதனுடைய அடிப்படை என்ன என்றால், முதல்ல சொன்னது போன்றுதான் நமக்கு அந்த உயர்ந்த சக்திகள் கிடைக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்றுதான் வாக்காக நமக்கெல்லாம் ஆசியாக குருநாதர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பாய்ச்சிக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய கண்ணின் நினைவு அதை பெற வேண்டும், குருநாதர் கொடுக்கக்கூடிய சக்திகள் எங்களுக்குள் ஓங்கி வளர வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தால் அந்த சக்தி இப்படித்தான் நமக்குள் அது பாய்ந்து அந்த சிறுவன் அந்த தாய் உடலிலே அந்த வலி வேதனை அகன்று அது எப்படி அங்கே மகிழ்ச்சியான நிலையை உருப்பெற்றது என்று அவன் கண்டானோ, இதே போன்றுதான் நம்முடைய கண்ணின் நினைவும் அடிப்படையில் இருந்தது என்றால் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் இதே போன்று உற்சாகம் அடையும். அங்கே என்ன குறைபாடுகளோ அது சீராக இயங்கி அங்கே மகிழ்ச்சியூட்டும் நிலையிலாக இது அமையும். அதனால்தான் கண்ணினுடைய நினைவு அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். கஷ்டம் என்ற வார்த்தையை விடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனால் நம் உடலுக்குள் விளைந்தது, அதாவது சந்தர்ப்பத்தில் சுவாசித்த உணர்வுதான் நம் உடலுக்குள் ஜீவன் பெற்று உறைந்து அந்த உறுப்பையோ அல்லது அந்த குறிப்பிட்ட இடத்திலே சென்று அது ஜீவன் பெறுகின்றது. அது ஜீவன் பெற்று தன் உணர்வை தனக்கு வேண்டிய உணவை எடுத்து அது அங்கே பெருகத் தொடங்கும் பொழுதுதான் அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த உறுப்போ அல்லது அந்த அணுக்களோ அதற்கு வேண்டிய சத்து உணவு கிடைக்காது, அது தடைப்படும் பொழுதுதான் வலி வேதனை அதுவே மீண்டும் மீண்டும் எடுக்கப்படும் பொழுது நாம் புதுவிதமாக எடுக்கும் இந்த வேதனையும் வளர்கின்றது. ஆக ஏற்கனவே ஒரு வினை, இந்த வலியும் வேதனையும் சேர்ந்து நாம் இன்னொன்றை எடுக்கப்படும் பொழுது ஏற்கனவே அங்கு பலவீனமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் பலவீனமாகின்றது. இதே அடிப்படையில் செல்லப்படும் பொழுதுதான் இந்த உடல் அந்த உறுப்புகள் அதை உருவாக்கிய அணுக்கள் அதற்கு வேண்டிய உணவே கிடைக்காதபடி நம்முடைய எண்ணமே அதுவாகும் பொழுது இதைத்தான் யமன் என்று எங்கும் எதுவும் இல்லை, நம்முடைய எண்ணம் தான் யமனாக மாறுகிறது என்று சித்திரபுத்திரன் கணக்கு என்று இந்த கணக்குகள் மாறும் பொழுது அந்த சித்திரமாக ஏதோ குறைபாடு இருக்கின்றது அல்லது என் உடல் உறுப்பிலே அது ஏதோ ஆகிவிட்டது அல்லது என்னமோ செய்கின்றது அல்லது என்னவென்றே தெரியவில்லை என்றெல்லாம் இந்த கண்ணின் நினைவுகள் இப்படி செல்லும். அதையெல்லாம் நாம் மாற்றி எது நமக்கு தேவையோ, எதை நமது குருநாதர் நமக்கு சக்தியாக கொடுக்கின்றார்களோ அதன்பால் நினைவை செலுத்தினோம் என்றால் தன்னிச்சையாக அந்த சீரான நிலையை கொண்டு சமப்படுத்தி குருநாதர் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சத்து இந்த உணர்வுகள் உமிழ் நீராக ஏற்கனவே இருந்த இயக்கத்தை காட்டிலும் இன்னும் பன்மடங்கு வலுகொண்டதாக அந்த நஞ்சையே உணவாக எடுத்து அதையே ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக அந்த உறுப்புகள் உருவாகும். அதைத்தான் முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி, முருகா அழகா என்று நம்முடைய ஆறாவது அறிவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக ஞானிகள் நமக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி ஏழாவது நாம் ஒளியாக மாற்ற வேண்டும். அப்படி ஒளியாக மாற்றும் நிலையைத்தான் சப்த ரிஷி என்று சொல்வது. ஆக இதை போன்று சப்த ரிஷி என்றால் நாதத்தை தன்னுள் அடக்கியவன், நாதத்தை தன்னுள் அடக்கியவன் என்றால் புறத்திலும் சரி அகத்திற்குள்ளும் சரி இந்த உயிரிலே மோதும் நாதங்கள் அவருடைய சுருதியாக எனக்குள் வலிக்கின்றது, எனக்குள் வேதனையாக இருக்கின்றது, எனக்குள் நோயாக இருக்கின்றது, அல்லது எனக்கு இது பிடிக்கவில்லை, அல்லது இவனை பார்த்தால் எனக்கு கோபம் வருகிறது என்று இந்த ஒளிகள் எழும்பி நம்மை மீண்டும் இந்த உடல் பெறுவதற்கு அல்லது இந்த உடலிலே
வேதனைப்பட்டு நோயான நிலைகள் அல்லல் படுவதற்கு இதுபோன்று இந்த சுருதி வேதமாக இயக்கக்கூடிய இந்த நாதங்களைத்தான் இந்த சப்த ரிஷி என்று சொல்லக்கூடிய 6வது அறிவின் துணை கொண்டு 7வது ரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வை நுகர்ந்தால் இந்த பொய்யான மாய ஒளிகள் அனைத்துமே மாறி அது அனைத்துமே நாரதன் கையில வைத்திருக்கக்கூடிய அவன் அதை வைத்து அந்த வீணை வைத்து அவன் சுருதியை அவன் எப்படி மகிழ்ச்சியூட்டும் சுருதியாக உருவாக்குகின்றானோ நாம் நம்முடைய சுருதிகளை அந்த மகிழ்ச்சியூட்டும் நிலையாக மன நிறைவு கொண்டு இந்த வாழ்க்கையில என்றுமே மகிழ்ந்து வாழச் செய்யக்கூடிய சக்தியாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாகத்தான் நமது குரு இதையெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். அக்காலத்தில் இது போன்ற காட்சிகளையும் காட்டினேன் என்று உணர்வுபூர்வமாக சொல்லி உள்ளார்கள். ஆக நாம் எண்ண வேண்டியது, நாம் எண்ணி எடுக்க வேண்டியது, நம்முடைய நினைவு அதன்பால் தான் இருக்க வேண்டும். அதன்பால் இருந்தால் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் தன்னிச்சையாக உற்சாகம் அடையும். தன்னிச்சையாக உற்சாகம் அடையும் பொழுது நமக்கு நாமே நம்முடைய எண்ணத்தால் வந்த எண்ணத்தாலே நாம் சீரமைக்க, மாற்றி அமைக்க, சமப்படுத்த நாமே அதை நல்லதாக உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கக்கூடிய சக்தியைத்தான், உருவாக்கக்கூடிய வலிமையைத்தான் இதுபோன்று நாம் சந்தர்ப்பத்திலே நம்மை அறியாமலே பிரிதொரு உணர்வின்பால் அந்த தீமையின்பால் நாம் சிக்கிவிடாது இருப்பதற்குத்தான், உங்களை தீமைகள் தாக்கிவிடாது இருப்பதற்குத்தான், நீங்கள் தீமைகள் சிக்காமல் அந்த தீமை உங்களை இயக்காமல் தடுப்பதற்குத்தான் உபதேசிக்கின்றேன். அந்த அருள் சக்திகளைத்தான் உங்களுக்கு கிடைக்க செய்தேன். அதைத்தான் உங்கள் உயிரான ஈசனுக்கு பெரும்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெளிவாக நமது குரு வாக்காக உபதேசத்திலே கொடுத்துள்ளார்கள். ஆக தீமை நம்மை தாக்காதபடி, தீமையிலே நாம் சிக்காதபடி காக்கக்கூடிய சக்தியாக எந்த உயர்ந்த சக்தி நம் குரு நமக்கு பாய்ச்சுகின்றாரோ அந்த அருளை நான் பெறுவேன், அந்த அருளை எனக்குள் வளர்ப்பேன், என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இதை பெறச் செய்வேன் என்று இந்த அடிப்படையில் நம் கருமணிகளை நம் கண்ணின் நினைவை அதன்பால் செலுத்தினோம் என்றார். அந்த குருவனுடைய அருள் உணர்வுகள் நமக்குள் உயிரால் இயக்கப்பட்டு அந்த சக்தியை நமக்குள் ஜீவன் பெற்று அவர் கொடுக்கக்கூடிய சக்தி நமக்குள் புதுவிதமான உயர்ந்த சக்தியாக நாம் பெற அந்த ஞானத்தின் வழித்தொடராக மெய்ப்பொருள் காணும் திறனாக நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். ஆக இந்த அடிப்படையில் நாம் அந்த ஞானத்தை வளர்க்கும் நிலையாகத்தான் நம்முடைய செயல்கள் அமைய வேண்டுமே தவிர, நமக்கு ஏதோ இருக்கின்றது, குருநாதரை வேண்டினால் அவர் அதை சரி செய்து தருவார், அவர் அந்த வழியை போக்கி தருவார், அந்த நோயை போக்கி தருவார் என்று நாம் அதோடு நின்று விடக்கூடாது. அவர் கொடுக்கக்கூடிய சக்தியை நாம் மானசீகமாக உள்ளபூர்வமாக ஏற்று அந்த ஞானத்தின் வழித்தொடராக நம்மை நாமே தெளிவாக்கி தெரிந்து தெளிவான நிலையில் கொண்டு செயல்படும் நிலையாக அதையெல்லாம் உணர்வு பூர்வமாக முழுமையாக உணரும் நிலைக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கருமணிகளிலே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை குருநாதர் நமக்கு அதை பயிற்சியாக கொடுத்து அங்கே பதியும்படி செய்யணும். இந்த அடிப்படையில் நம் நினைவில் எண்ணங்கள் செல்லுமே என்றால் இந்த தீபாவளி காலங்களில் எத்தனையோ மத்தாப்புகள், எத்தனையோ வெடிகள், எத்தனையோ வானங்களை வெடிகின்றார்கள். அது பலவித ரூபங்களாக பலவிதமான வர்ணங்களாக வெளிப்படுவது போன்று அந்த குருநாதர் பதிவு செய்த நினைவுகள் எண்ணங்களை நாம் மீண்டும் மீண்டும் இந்த கருமணிகளில் நினைவு கொண்டு வந்தோம் என்றால் அது எப்படி அந்த கெமிக்கல் கலந்த நிலைகள் பலவிதமான ஒளிகளாக வர்ணங்களாக காட்டுகின்றதோ, நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி தன்னைத்தான் அறிதல் என்று அணுவிற்குள் அணு எப்படி இயங்குகின்றது என்று அணுவின் இயக்கத்தை முழுமையாக உணர்ந்த அந்த அகசியனுடைய அருளியானம் நம்மை இயக்கி அது நமக்குள் வளர்ந்து நாமும் அந்த அணுவின் ஆற்றலை, அணுவின் இயக்கத்தை, அந்த அணுவை அவன் அதற்குள் இருக்கக்கூடிய நஞ்சை ஒளியின் சுடராக அந்த அணுவையே ஒளியாக அவன் எப்படி மாற்றினானோ அந்த மெய்ப்பொருள் காணும் திறனும் அந்த மெய்ஞானம் நாம் பெற முடியும். ஆக அந்த ஞானத்தின் வழித்தொடராக அந்த ஞானிகளுடைய வழி, அந்த அருள் வழியாக அது அமையும் நிலையாக நம் கருமணியில் இந்த உபதேச உணர்வுகளை பதிவாக்கி நினைவாக்கி இந்த அடிப்படையில் நாம் நினைவுகளை கொண்டு சென்றோம் என்றால் அந்த மகா ஞானிகள் கண்ட அனைத்தையுமே நாம் காண முடியும், உணர முடியும், மற்றவர்களுக்கும் இதை உணரும்படி செய்ய முடியும். அதனால்தான் இந்த கருமணிகளிலே மீண்டும் மீண்டும் குரு உபதேசிக்கக்கூடிய உணர்வுகளை இந்த கருமணிகளை நினைவு கொண்டு வந்து அந்த குருவை எண்ணி நாம் இந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணினால், மகரிஷிகளை எண்ணினால் இந்த அருஞானம் மெய்ஞானமாக நமக்குள் வளரும். நாமும் தெளிந்த நிலைகள் பெறலாம். அனைவருக்கும் அந்த தெளிந்த ஞானத்தை நாம் கண் பார்வையிலேயே கொடுக்க முடியும். அத்தகைய சக்திகளை நாம் அனைவரும் பெறுவோம். இப்பொழுது இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரது கருமணிகளிலும் அந்த மெய்ஞானத்தை பெறச் செய்யக்கூடிய அந்த ஞான உணர்வுகளாக குரு உபதேச வாயிலாக கொடுத்த இந்த பேராற்றல் அனைவரது கருமணிகளிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருநாதர் சில உபதேசங்களிலே கேள்வியாக எழுப்புவார். புளியங்காயை எத்தனை பேர் சாப்பிட்டிருக்கின்றீர்கள்? அதே போன்று வெயில் காலங்களிலே மாங்காயை எத்தனை பேர் சாப்பிட்டிருக்கின்றீர்களா என்றெல்லாம் நேரடியாக கேட்பார். கேட்டுவிட்டு இப்பொழுது உங்கள் வாயிலே எப்படிப்பட்ட உமிழ்நீர் சுரந்தது என்று, ஏனென்றால் அந்த புளியங்காய் என்று சொன்னதும் அல்லது மாங்காய் என்று சொன்னதும் செவிகளிலே பட்டு உயிரிலே பட்டு கண்ணின் நினைவாற்றல் அங்கே சென்று இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய அந்த புளியங்காயினுடைய சத்தோ அல்லது மாங்காயினுடைய சத்தோ அதை நாம் இழுத்து சுவாசிக்கப்படும் போது வாயிலே உமிழ்நீராக அந்த புளிப்பு கலந்ததாக அது சுரக்கப்பட்டு நம் உடலுக்குள் இதுதான் எல்லா உறுப்புகளிலும் வடிக்கப்பட்டு அமிலங்களாக போய் சேருகின்றது. ஆக இப்படித்தான் நாம் நரம்பு மண்டலம் என்று சொல்கின்றமே, இப்படி நுண்ணிய நிலைகளாக வடிக்கப்பட்டதான் இந்த நரம்பு மண்டலங்களிலே அமிலங்களாக சுழன்று கொண்டிருக்கின்றது. அது குருநாதர் எப்படி பிரிதொன்றை சொல்லி அந்த உணர்ச்சிகள் தூண்டும்படி செய்து காற்றிலிருந்து இழுத்து சுவாசிக்கும்படி செய்து அது உமிழ்நீராக எப்படி நமக்குள் அந்த அமிலங்கள் அது உருப்பெறுகிறது என்று நேரடியாக இது உணர்த்தினாரோ, இதை போன்றுதான் நாமும் குருநாதர் சொல்லக்கூடிய, குருநாதர் நமக்குள் பதிவு செய்யக்கூடியதை அவர் சொன்ன முறைப்படி அந்த உணர்ச்சிகளுக்கு நாம் சென்றோம் என்றால் அந்த அமிலங்கள் நமக்குள் உற்பத்தியாகும். அந்த அமிலங்கள் உற்பத்தியாகும் பொழுது அது ஞானிகள் உணர்வு கலந்ததாக அமையும் பொழுது அவர்கள் எதையுமே எப்படி தங்களுக்குள் மாற்றி பேரருள் பேரொழியாக உருவாக்கி கொண்டார்களோ அத்தகைய சக்தி வாய்ந்த அமிலங்களாக நமக்குள் உற்பத்தியாகும். அதனால்தான் குருநாதர் நம் நரம்புகளில் அந்த ஞானிகளுடைய உணர்வுகள், மகரிஷிகளுடைய உணர்வுகள், ஒரு நட்சத்திரத்தின் உணர்வுகள் அந்த அமிலமாக நம் நரம்புகளுக்குள் அது சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது நாம் நேரடியாக கண்ணின் நினைவு கொண்டு அங்கே செலுத்துகின்றோம். இதையே நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் பள்ளிக்கூடத்தில் சொல்வது போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி என் நரம்பு மண்டலங்களிலே படர வேண்டும், நரம்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று அதை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் புளியங்காய் என்று சொன்னது அந்த அமிலங்கள் நம்மை அறியாமல் இந்த உணர்ச்சிகளை தூண்டி நமக்குள் அது சேர்ப்பிப்பது போன்று நம் குருநாதரை எண்ணினாலே, மகரிஷிகளை எண்ணினாலே, துருவ நட்சத்திரத்தை எண்ணினாலே அந்த ஒளியான உணர்வின் அமிலங்கள் நமக்குள் சுரக்கிறது என்று அந்த அடிப்படையிலே நாம் புறத்திலே சந்திக்கக்கூடிய பெரிதொரு உணர்வு அது நம் உமிழ்நீராக மாறி அது நம் நரம்புகளுக்குள் அமிலமாக மாறாதபடி அதைத்தான் விஷநீர், வாத நீர், பித்த நீர் என்று சொல்கின்ற அது நமக்குள் உருவாகாதபடி நாம் இந்த மகரிஷிகள் உணர்வை அது அமிலமாக நம் நரம்புகளிலே சுழலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த பயிற்சியை கொடுத்துள்ளார். ஆக உருவானதை மீண்டும் மாற்றி அமைப்பதற்காக இல்லை. ஆரம்பத்தில் நமக்கு குரு அதை பயிற்சியாக கொடுத்தாலும் நாம் இதை வழி நடக்க வேண்டிய முறை அந்த ஞானத்தின் வழித்தொடராக உபதேச கருத்துக்கள் இருக்கக்கூடிய உள்கருத்தை நாம் அதை நினைவு கொண்டு வந்து அந்த அடிப்படையில் நாம் செய்தோம் என்றால் அந்த முழுமையான பயிற்சியாக, முழுமையான தியானமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த உயர்ந்த சக்தியை பெற செய்யக்கூடியதாக அது அமைகின்றது. அது இந்த தியானத்தினுடைய பயிற்சியை தியானத்தில் சொல்லக்கூடியதை சொல்லி அந்த அடிப்படையில் எண்ணி எடுப்பதல்ல.
தியானத்தில் சொல்லக்கூடியதை உணர்வுபூர்வமாக ஞானத்தின் வழித்தொடர் என்றால், அதனால்தான் இந்த தியானமே வெறும் தியானம் அல்ல, ஞானம் கொண்ட தியானம் என்று சொல்வது. இந்த ஞானம் கொண்ட தியானமாக நாம் மாற்ற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நரம்புகளிலே அந்த அமிலங்களாக அது உருவாகும் சந்தர்ப்பமாக நாம் அமைப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகமுள்ள எலும்புகள் முழுவதும் படர்ந்து, விழா எலும்புகளில் படர்ந்து, குருத்தெலும்பிலே படர்ந்து, அந்த எலும்புகளுக்குள் எல்லாம் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து, ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து, தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து, தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.